Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. ஆஷூரா குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த ஆஷூரா வரப்போகிறது, இதுல என்ன அமல் செய்ய வேண்டும்? இவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்த ஆஷூராவில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் 8 அமல்களை செய்ய வேண்டும். முதல்ல நோன்பு வைக்கணும். ரமலானுக்கு பிறகு ஆக நன்மைகளை அள்ளி கொடுக்கிற நோன்பில் ஒன்று அரஃபா நோன்பு. அதுக்கு அடுத்தது ஆஷூராவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு 2 வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும். ஆஷூராவுடைய நோன்பு கடந்த கால 1 வருட பாவத்தை மன்னிக்கும். உடவாற்றல் இந்த நோன்புக்கு இருக்கிறது. ஆஷூரா நோன்பு வைப்பதோடு சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். அதுல 2வது இஃப்தார். அல்லாஹ் அக்பர். நோன்பு வைத்தவர்களுக்கு நோன்பு திறக்க கொடுப்பது இஃப்தார். இது அல்லாஹ் சந்தோஷப்படுற மாதிரி வேறு எதுவும் சந்தோஷப்படுவதில்லை. ஒரு நாள் பட்டினி கிடந்தவனுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு வேலை தம்பளம், இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் ஆக உயர்வானது. அப்ப இஃப்தார் யாரோ நோன்பு கொடுப்பாங்க, நமக்கு என்ன என்று இருக்க கூடாது. நினைத்து ஒவ்வொருவரும் நம்மளால முடியாது இல்ல, நோன்பு திறக்க கொடுப்பது அமல்களில் மிகச் சிறந்தது. 3வதாக 1000 முறை குல்ஹுவல்லாஹ் ஓதிக்கொள்வது. நம்முடைய முன்னோர்கள் அழகாக இதை தர்த்தீப் செய்திருக்கிறார். 1000 முறை குல்ஹுவல்லாஹ்வை ஓதிக்கொள்வது அல்லாஹ் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று குல்ஹுவல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவது ரொம்ப ஷார்ட்டா அல்லாஹ் குல்ஹுவல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார். 1000 முறை குல்ஹுவல்லாஹ்வை ஓதிக்கொள்வது. 4வதாக 100 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழுதல் என்றும் நம்முடைய முன்னோர்கள் அப்படி தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அது எப்படி 100 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது? முதல் ரக்காத்துல 40, 2வது ரக்காத்துல 30, 3வது ரக்காத்துல 20, 4வது ரக்காத்துல 10. அதுக்கு பின்னாடி வேற சூரா ஓதிக்கணும். 40 தடவை ஓதிட்டு வேற சூரா. இந்த தொழுகை தொழுது விட்டு என்னென்ன கேட்கப்படுமோ அது முழுவதையும் வரக்கூடாது அப்படிங்கிறார். ஆனா மந்திர வார்த்தைகள், அழகான அமல்கள் இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அமல்களை நாம் எடுக்கிறோமா என்றால் இல்லை. 5வது நிறைய தான தர்மங்கள் செய்வது. நம்மால் முடிந்த அளவுக்கு ஆஷூராவுடைய தினத்தன்று தான தர்மங்கள் செய்வது. 6வதாக அல் இன்ஃபாக் அலா இயாலிஹி அவ்ஸா. குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்யறது. சில பேர் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, ஆனா இந்த பாக்கெட்ல இருந்து குடும்பத்துக்கு மட்டும் கையிலே விட மாட்டான். மனைவிக்கு நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், எங்க வீட்டுக்காரமாக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். சில பேர் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அன்றைய தினத்திலே குடும்பத்திற்கு விசாலமாக செலவழித்தல், நல்ல செலவழித்தல். அல்லாஹ் அக்பர். 7வதாக மஸர் ராஸ் அலல் ஐதாம். யதீம்களின் தலையை தடவுதல். தமிழ்ல தலையை தடவுறது வேற அர்த்தம். யதீம் சொத்தை ஆட்டை போடுறதுக்கு அர்த்தம் அது இல்ல. அன்புக்குரியவர்களே, ஒரு அனாதை சிறுவர் இருந்தால் வெறுமனே எதுவுமே சேர்த்தவில்லை, இரக்கத்தோடு அவர் தலையை தடவினால் தலையில் எத்தனை முடி இருக்கிறதோ அவ்வளவு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அந்த யதீமுக்கு உதவினார். அந்த யதீமை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் இருக்கிற யதீமை ஏற்குள்ள என்று நினைத்தால், கல்வியை கொடுத்தால், ஒழுக்கத்தை கொடுத்தால் நன்மையை அழக்கவே முடியாது. கடைசியாக 8வது அமல் இயாதத்துல் மரீத். நோய் விசாரணை.